சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது போன மாசம் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்த சேலரி டீடைல்ஸ். அப்புறம் இது ப்ரொடக்ஷனுக்கான மொத்த செலவும் மெயின்டெனன்ஸ்க்கான செலவும் இருக்கு. எல்லாம் சரியா தான் இருக்கு. நீங்க மேனேஜர் கிட்ட சொல்லி இத ஆடிட்டர் கிட்ட கொடுத்துற சொல்லுங்க. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி அத்தை. இது அத்தை. மலர், அம்மா சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்களா? அத்தை மலர்னு கூப்பிட்டது காதல வழியா? நீயா மலரு? கட்டணும் ஒரு நிமிஷம். தங்கச்சிமா எங்கப்பா? ஆனா மலர் வீட்ல இல்லனே. அர்ஜுனும் மலரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. என்னது? என்னது? வெளியே போயிருக்காங்களா? எங்க? எதுக்கு போயிருக்காங்க? ஏதாவது சொன்னாங்களா? அது உனக்கு எதுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. ஒரு நேரம் சந்தோஷமா எங்கேயோ போயிட்டு வரட்டுமே. எங்க போனாங்கன்னு அவசியம் தெரிஞ்சுதான் ஆகணுமா? ஆனந்த், அத்தை ஏன் அவளை நோஸ் கட் பண்ற மாதிரி நீங்க எப்பவுமே பேசுறீங்க? அர்ஜுனும் மலரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறதே துர்கா தான். அதனாலதான் தெரிஞ்சுக்கலாமேங்கிற ஒரு ஆர்வத்துல அவ கேக்குறா. இப்ப எதுக்கு ஆசைப்படுறான்னு எனக்கு தானே தெரியும். அர்ஜுன் பாத்து பாத்து. அத்தை அர்ஜுனும் மலரும் வந்துட்டாங்க. அர்ஜுன், என்னடா ஆச்சு? ஐயோ ஐயோ, ரத்தம் வருதே. அர்ஜுன், என்னடா ஆச்சு? என்ன அர்ஜுன், எப்படி அடிபட்டுச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. இது ஒரு சின்ன காயம்தான். டேய், என்னடா ரத்தம் வர அளவுக்கு அடிபட்டிருக்கு, சின்ன காயம்னு சொல்ற? என்ன பாச்சு கேக்குறல? மலர், நீயாவது சொல்லுமா, அர்ஜுனுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஒருவேளை அது பிரகாஷோட ஆளுங்க திரும்ப ஒன்னு அட்டாக் பண்ண மாட்டாங்களா? அதனால அடிபட்ட காயம் அது. என்ன? பிரகாஷா? அவனை கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் தானே சொல்லிட்டு வந்தேன். ஆனந்த், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. அந்த பிரகாஷால எனக்கு ஒன்னும் அடிபடல. நான் பைக்ல போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. அப்போ சடனா பிரேக் பிடிச்சதுனால கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. மத்தபடி நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன அர்ஜுன், பார்த்து போக கூடாதா? அர்ஜுன், வீட்டுல தான் அத்தனை கார் இருக்குல்ல, அதுல தான் உள்ள போக வேண்டியதானே. நீ எதுக்கு பைக்லாம் எடுத்துட்டு போற? ஆமா அர்ஜுன், மலரும் உன் கூட தானே வந்தா. அவளுக்கு சின்னதா ஒரு அடி கூடவா படல? உனக்கு மட்டும் எப்படி அடிபட்டுச்சு? என்ன அர்ஜுன் யோசிக்கிற? மலரும் உன் கூட தானே வந்தா. ஆமாக்கா, அது ஒரு பெரிய கதை. நான் அது அப்புறமா சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சொல்லு அர்ஜுன். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சந்தோஷமா வெளியே போயிருக்கீங்க நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். நீ இப்படி அடிபட்டு வந்திருக்கிறத பார்த்தா எங்க மனசு பதறாதா? முதல்ல என்னாச்சு? எதுக்காக நீங்க வெளியே போனீங்கன்னு சொல்லுங்க. துர்கா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வா. நான் கொண்டு வரேன். அர்ஜுன் போய் உட்காரு போ. தவற நீ வா அர்ஜுன், வா உட்காரு. கையை காட்டு. மலர், மலர், அர்ஜுன் எங்க போனீங்க? சந்தோஷ் மாமா எனக்கு போன் பண்ணாரு. என்னக்கா சொல்ற? ஆமா மலர், அவரு ரொம்ப பாவம். அவரு ரொம்ப மனசொடிச்சு பேசினாரு. அவர் அங்க நிம்மதியாவே இல்ல. அர்ஜுன், அவர் கேஸ்ல என்னதான் நடக்குது? அவரை எப்ப காப்பாத்துவீங்க? அவரை எப்படியாச்சும் சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். அவர் கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல. பார்வதி, ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா?
உன் புருஷன் நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கிறியே, என் தம்பி கையில ரத்தம் வருதே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி இவ்ளோ சுயநலமா உன்னால பேச முடியுது? என் தம்பி எப்படி போனாலும் பரவாயில்ல, உன் புருஷனுக்கு ஒன்னும் ஆக கூடாது, அப்படிதானே? இல்லங்க, நான் அவருக்கு ரத்தம் வர்றத பாக்கல. நீ எப்படி பாப்ப? உன் கண்ணுக்கு என் தம்பி கஷ்டப்படுறதெல்லாம் எப்படி தெரியும்? உன் புருஷன் ஜெயில கஷ்டப்படுறது மட்டும் தானே தெரியும். ஏன் தம்பி ஜெயில கஷ்டப்படல? துர்கா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அவதான் அடிபட்டதை பாக்கலன்னு சொல்றாள்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவளை நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? அக்கா விடுங்கக்கா, எனக்கு ஒரு சின்ன அடிப்பட்டதை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. பார்வதி, அவங்க பேசினதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல, தப்பு என்னோடதுதான். உங்க நிலைமையை புரிஞ்சுக்காம நான் தான் என்னோட கஷ்டத்தை சொல்லி சாரி அர்ஜுன். அக்கா, பார்வதி, அக்கா, நினைச்சுமா அர்ஜுனை கூட்டு வந்து மருந்து போடு. வா 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 போ அர்ஜுன். அர்ஜுன் போ. வா. போ. அம்மா, ஆ? நான் என்னம்மா அப்படி சொல்லிட்டேன்? தம்பிக்கு அடிபட்டிருக்கேன், அத பார்க்காம அவ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காளேன்னு சொன்னேன். அது தப்பாம்மா? சரி விடுமா துர்கா, நீ இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாத. உட்கார் அர்ஜுன், உட்கார். ரொம்ப வலிக்குதா அர்ஜுன்? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? இல்ல மலர், அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. லைட்டா வலி இருக்கு, மத்தபடி ஒண்ணும் இல்ல.